ரட்சிப்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த தவ காலத்தில் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவ அவர் விழாவிலிருந்து வடிகிறது. அந்த வடியும் விழாவிலிருந்து, திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ஜீவ தண்ணீரான ஆவியானவர் நம்மை பரிபூர்ணமாய் கழுவி சுத்திகரிக்க வழிந்தோடுகிறார். இதுதான் தவ காலத்தின் போதனை. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். என் அன்பானவர்களே, சர்வ வல்லமுள்ள பரலோக தகப்பன் மனித குலம் முழுவதையும் உண்டாக்கினார். எத்தனை ஆச்சரியமான ஒரு செய்தி தெரியுமா? நம்முடைய தாத்தாவும் சரி, பாட்டியும் சரி, நம்ம அப்பாவும் சரி, நம்ம அம்மாவும் சரி, நம்மளுடைய சொந்த பந்தங்களும் சரி, நாமும் சரி, ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டதின் விளைவு தாத்தா பாட்டி தொடங்கி அப்பா அம்மா வரைக்கும், நாம் வரைக்கும், நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் எல்லோரும் கடவுளை அப்பா என்று அழைக்கிறோம். ஏனென்றால் இங்கே தேவன் சொன்னார், தகப்பனுடைய ஆத்மாவும் என்னுடையது தான், மகனுடைய ஆத்மாவும் என்னுடையது தான். இதுதான் இந்த மகிமையான சத்தியம். இது இந்த உலகில் எந்த மதமும் சொன்னதில்லை, சொல்ல போகிறதும் இல்லை. சத்திய வேத மாத்திரம் சொல்லுகிறது. நல்லது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பார்த்தீங்களா? ஆத்மா சாவுக்காக அல்ல, நித்திய வாழ்வுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் பாவம் செய்யும்போது அந்த ஆத்மா சாகிறது. ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதாம் 930 வயசில் தான் செத்தார் என்று பைபிள் போதிக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை பார்த்து சொல்லுவது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதோ சாவுக்குரிய அந்த கனியை நீ சாப்பிடும் அந்த நாளிலே சாவாய். அவர் மாம்ச பிரகாரமாக 930 வருஷம் வாழ்ந்து செத்தார். ஆனால் அவர் பாவம் செய்யும்போதே அவர் ஆத்மா செத்து போய்விட்டது. இது போல தான் இன்றைக்கும் பாவம் செய்தவருடைய ஆத்மா சாகிறது. அதனால தான் ரொம்ப பேர் நான் செத்த பிணம் போல் இருக்கிறேன், நடப்பிணமாக இருக்கிறேன் என்ற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் சொல்லுவார்கள். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த சாவிலிருந்து ஒவ்வொரு ஆத்மாவை மீட்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமாத்மா ஆத்மாவை நம்ம எல்லாம் மீட்க மகாத்மாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இதுதான் தவக்காலம். ஆகவே நம்ம எல்லா சாவிலிருந்தும், சாபக்கட்டிலிருந்தும், பாவக்கட்டிலிருந்தும், சாபக்கட்டிலிருந்தும், துக்க கட்டிலிருந்தும், பிசாசு கட்டிலிருந்தும் ஆண்டவர் இயேசு நம்மை மனம் திரும்புகிறவர்களை மீட்டுக்கொள்கிறார். இனி நாம் பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்துக்கு உயிர் தள்ள வேண்டும். இதுதான் தவக்காலம். உணர்வடைவோமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எல்லா ஆத்மாவும் உம்முடையது. ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா மாத்திரம் சாகும். இதை மனிதர்கள் உணராமல் வாழ்கிறார்கள். இந்த தவ காலத்தில் பாவிகளை மீட்க ஜீவனை கொடுத்த இயேசுவே, இந்த சத்தியத்தை எல்லாரும் உணரும்படி நீ செய்கிறீர். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.